வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜயதுரை. சென்னை அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் வந்து ஐ செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே. அரவிந்த் கண் மருத்துவமனை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, சவிதா பால் மருத்துவமனை எதிரில், நும்பல், சென்னை. ஸோ சென்னையில் பூந்தமல்லி வந்துட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ மூலமாக வந்து இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்திருந்தேன். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 to ஈவினிங் 5 o'clock PM வரைக்கும். ஸோ சண்டே வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வந்து பின்னாடி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. பின்னாடி போகணும், இந்த வழியாக வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ இங்கேயே வந்து ஆட்டோ கார்ஸ்லாம் வந்து போகிறாங்க. கண் தெரியாதவங்க வந்து போகிறதுக்கு வசதியாக வந்து இங்கே ஆட்டோ கார்ஸ்லாம் வந்து நிற்குது. நண்பா, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து +2 தேர்ச்சி அடைந்த மாணவிகளுக்கு சிறப்பான 2 ஆண்டு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பயிற்சியில் தேர்வு அடைந்த பின் உடனடி வேலைவாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவ பதிவேட்டுத்துறை உதவியாளர், கண் மருத்துவ உதவியாளர், கண்ணாடிகள் தயாரிப்பு மற்றும் விநியோக உதவியாளர், ஃபெசிலிட்டி ஒருங்கிணைப்பு உதவியாளர், ஆய்வக உதவியாளர், மருந்துக்கடை உதவியாளர், உபகரணங்கள் பராமரிப்பு உதவியாளர், பண்டகசாலைத்துறை உதவியாளர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 20 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நண்பா, இப்போது புதுசாக வரீங்க அப்படின்னா இங்கே என்கொயரியில் போய்ட்டு நீங்கள் கேட்கலாம், எப்படி எங்கே போகணும் என்னன்னு சொல்லி அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நான் 3rd டைம் வரேன்றதுனால ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நம்பர் ஏறி கொடுப்பாங்க. அங்கே போய்ட்டு கவுண்டரில் போய்ட்டு நம்ம அதை காமிச்சோம் அப்படின்னா பில் பண்ணிவிட்டு நம்ம ரிசிப்ட் கொடுப்பாங்க. இதுதான் கவுண்டர், என்கொயரி ஏரியா. நண்பா, இதுதான் வந்து கவுண்டர் ஏரியா. ஸோ இங்கே வந்து 100 rupees கொடுத்தேன் அப்படின்னா அவங்க ரிசிப்ட்டு கொடுத்துடுவாங்க. 100 rupeesக்கான ரிசிப்ட்டு. அதை எடுத்துகிட்டு அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகணும். எனக்கு வந்து 103 வந்து போக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 103 போக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்க்கணும். நண்பா, இந்த ஹாஸ்பிட்டலுடைய சென்டர் ஏரியா. ஸோ கண் போன்ற அமைப்பு வந்து இருக்க பாருங்கள். ஸோ இங்கே சேர்ஸ் இல்லாமல் இருக்குது. பேஷண்ட்ஸ் உட்காரதுக்கு சேர்ஸ் இல்லாமல் இருக்குது.
ஸோ இங்கே மலர்துன்னு சொல்லி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அவையாய் நின்ற அவளே, திருவாய்மொழி 4ஆம் பாசுரம். சரி பார்க்கலாம் வாங்க. நாம், அவன், இவன், உவன், அவள், இவள், உவள், எவள், தாம், அவர், இவர், உவர், அது, இது, உது, எது, வீம், அவை, இவை, உவை, அவை, நலம், தீங்கு, அவை, ஆம், அவை, யாவை, ஆய்நின்ற அவரே. நம்மாழ்வார். ஸோ திருவாய்மொழியில் 4ஆம் பாசுரத்தில் இந்த போயம் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது. வசந்தம் சொல்லி ஒரு கேன்டீன் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். வசந்தம், இதுதான் கேன்டீன், பியூர் வெஜிடேரியன். நண்பர்களே, தோசை ஒன்று சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து பில்லு வாங்கிக்கணும். பில்லு வாங்கிட்டு வந்து இங்கே உக்காந்துட்டு நம்ம தோசை பில் கொடுத்தோம் அப்படின்னா தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ 40 ரூபா தோசை. பில் வந்து அந்த ஏரியாவில் இருக்குது. பில்லு அங்கே வந்து கட்டிட்டு லைன் இருக்குது, க்யூவு, அங்கே வந்து பில் வாங்கணும். நண்பர்களே, அழகான தோசை வந்துடுச்சு. சாப்பிட போகிற சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி. நண்பா, தோசை சாப்பிட்டுட்டேன் வசந்தமில். ஸோ சாப்பிட்டு இப்போது 103 மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போகிறேன். தோசை அந்த அளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. ரொம்ப மெலிசாக இருந்தது. ஸோ பசி அடங்கலை. மதியம் வந்து சாப்பாடு சாப்பிட்லாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து மேலே போய்ட்டு டாக்டர் போய்ட்டு பார்க்கணும், செக்கப் பண்ணோம். ரொம்ப கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரத்துக்கு எஸ்கலேட்டர் மூலமாக வந்துட்டேன். ஸோ இங்கே 103 போய்ட்டு பார்க்கணும். 103 பார்த்திங்கன்னா செக்ஷன் வந்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கணும். ஸோ லாஸ்ட்டாக தான் 103 இருக்குது. லிஃப்ட்டு வசதியும் இருக்குது, எஸ்கலேட்டரும் இருக்குது. ஸோ 103 வந்து புது கண் மருத்துவம். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்டிகல்ஸ் இருக்குது. இந்த செக்ஷனில் போய்ட்டு நம்ம பார்க்கணும். ரெகுலர் ஐ செக்கப் இஸ் ஏ மஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. as your child grows so do their eyes. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டிய மிஷினில் செக் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் வந்து கண்ணை வந்து செக் பண்ணாங்க. அடுத்ததான் வந்து நியூமரிக் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணி தெரியுதான்னு சொல்லி சின்ன சின்ன எழுத்தாக வச்சு கேட்டாங்க. அதுதான் 2வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பார்வை நல்லா இருக்கான்னு சொல்லி மிஷினில் வச்சு செக் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2வது வந்து நியூமரிக்கு நம்பர்ஸ்லாம் தெரியுதான்னு சொல்லி பார்த்தாங்க. 2வது ஸ்டெப்பு. 3rd ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நண்பா, 3rd ஸ்டெப் பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து ப்ரெஷர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ ட்ராப்ஸோட சொல்லி கேட்டேன். ஐ ட்ராப்ஸ் வந்து யாருன்னா கூட வந்து யாருன்னா ஆள் இருக்கணும், அப்போ தான் வந்து ஐ ட்ராப்ஸ் போட முடியும். 3 இயர்ஸ் ஆகும் ஐ ட்ராப்ஸ் போட்டோம் அப்படின்னா கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கு. ஸோ அதனால் ஐ ட்ராப்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கூட யாருன்னா கூட்டுட்டு வந்திருக்கோங்க. ஸோ ஐ ட்ராப்ஸ் போட்டால் கண் மங்கலாக இருக்கும், நம்மளால் வெளியே நடந்து போக முடியாது ஃப்ரீயாக. ஸோ யாருன்னா கூட கூப்பிட்டு வந்துக்கோங்க. நண்பா, இங்கே பாருங்கள், ப்யூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டரும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு கவலை கிடையாது. தண்ணி இருக்குது, சுத்தமான தண்ணி இருக்குது. நண்பா, 4th ஸ்டெப் வந்து டாக்டரை வந்து பார்க்குறது தான். டாக்டரை வந்து நான் பார்த்துட்டேன்.
ஸோ அவங்க வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து குளுக்கோமோ டெஸ்ட் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது தனியாக வந்து 100 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். ஸோ அது பே பண்ணிவிட்டு இங்கே மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து குளுக்கோமோ செக்ஷனில் வந்து உக்காந்துட்ருக்கேன். குளுக்கோமோ டெஸ்ட்டுன்றது கண்ணுடைய ப்ரெஷர் லெவலில் வந்து செக் பண்ணுறது தான் குளுக்கோமோ டெஸ்ட்டு. குளுக்கோமோ டெஸ்ட் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கண்ணீர் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. 2008 வந்து குளுக்கோமோ டெஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு லேட் ஆகும் போல். ஸோ அதனால் நான் சாப்பிட கிளம்ப போகிறேன். சாப்பிட்டு வந்துட்டு இந்த குளுக்கோமோ டெஸ்ட்டு பார்க்கணும். நண்பர்களே, இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேயே கேண்டீன் இருக்குது. ஆனால் இங்கே வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். வெரைட்டி ரைஸ் வந்து சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா 55 ரூபா, வெஜ் பிரியாணி 60 ரூபா. சாப்பாடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கிடைக்கும். ஸோ சாப்பாடு போயிட்டு நான் சாப்பிட போகிறேன். இங்கே வெரைட்டி ரைஸ் மட்டும் இருக்கிறதுனால எனக்கு வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்காது. ஸோ சாப்பாடு போயிட்டு நான் வெளியே போய் சாப்பிட போகிறேன். இதுதான் மெனு. ஸோ ஒருக்கான ரேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வசந்தமில் வந்து சாப்பாடு வந்து 65 ரூபா. நண்பர்களே, சாப்பாடு 65 ரூபா, மோர், காரக்குழம்பு, அப்புறம் பீன்ஸு கூட்டு, அப்புறம் பொரியல், ரசம், சாம்பார், சாதம், அப்பளம் 65 ரூபா. நண்பர்களே, சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு ஓரளவு நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டாக்டரை போயிட்டு பார்க்கணும். நம்மளுக்குரிய பேர் வந்து கூப்பிட்டுட்டாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். நண்பா, கண்ணில் வந்து ஐ ட்ராப்ஸ் போட்டிருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டேன். டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐ ட்ராப்ஸ் போட்டாங்க. ஸோ டாக்டர் பார்த்த பிறகு ஒரு ஐ ட்ராப்ஸ் போட்டிருக்காங்க. திருப்பி செக் பண்ணுவாங்களாம். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. டாக்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நண்பா, டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா 50 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அது பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரிப்போர்ட்டு தனியாக வாங்கிறதுக்கு. டைம் டிலே இருந்தாலும் பொறுமையாக வந்து நிதானமாக ஒருத்தருக்கும் வந்து ஒரு கேர் எடுத்து பார்க்குறாங்க. வந்து மெடிக்கலில் வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் இருக்குது. 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சிகிச்சை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது ஹாஸ்பிட்டலுடைய நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க. ஃப்ரீயாக வந்து பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து ஐ செக்கப் பண்ண வந்தேன். ஸோ அதை வீலாக எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணாங்க என்னன்னு சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துருக்கேன். அவ்வளோதான். உங்களுடைய விருப்பப்பட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவதும் வந்து செக்கப் பண்ணவும் வராதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே நண்பர்களே,
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் காட்டிலும் ஐ ஹாஸ்பிட்டல் காட்டிலும் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே.